ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜ் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பிரெட் எடுத்திருக்கேன், ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காய்கறி எடுத்திருக்கோம். அது வந்து குடமிளகா எடுத்திருக்கோம். குடமிளகாவில் 3 கலரில் இருக்குது. நான் எல்லோவில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணும்னோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த காய்கறியை வந்து ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டரில் அப்படியே காய்கறியை கட் பண்ணி போட்டுடணும். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகா போடுறோம். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் போடலாம். இப்போ நம்ம கேரட் போட்டுடலாம். அதுக்கு மேலே தயிர் ஊற்றிடலாம். நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிடலாம். இப்போ இது மேலே வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு ப்ரெட்டு இப்படி நீங்கள் ஸ்பூனால் வச்சு நல்லா ப்ரெட்டை அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி மேலே கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நீங்கள் பட்டரோ இல்லை சீஸோ ஏதோ வச்சு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாண்ட்விட்ஜு, வெஜ் சாண்ட்விட்ஜு இந்த மாதிரி தான் செய்யணும். ஈஸியாக இருக்கும் செய்யக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.